பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. களத்தில் இருந்து இணைகிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சு இவங்க போராடிட்டு இருக்காங்க? மணிமாறன், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இன்று சரியாக 9:50 மணி அளவில் திடீரென அண்ணா சாலை டிஎம்எஸ் வளாகத்தின் முன்பாக 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் குதித்ததால் இங்கு பெரும் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. சரியாக 9:50 மணிக்கு இவர்கள் திடீரென போராட்டத்தில் அண்ணா சாலையின் நடுவே இவர்கள் அமர்ந்து போராடியதால் இங்கு போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 9 அம்ச கோரிக்கைகள் முன்னிட்டு இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு பள்ளிகளில் 1% பார்வையற்றோர் இடஒதுக்கீடு அரசு வழங்க வேண்டும் எனவும், டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பார்வையற்றோருக்கு உடனடியாக அரசு பணிகள் வழங்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி விழித்திறனற்ற மாற்றுத்திறனாளிகள் அண்ணா சாலை டிஎம்எஸ் முன்பாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் 6வது நாளாக இன்று சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வள்ளுவர் கோட்டம், அதேபோல வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம் மேம்பாலம், காவல் ஆணையர் அலுவலக சந்திப்பு, மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையம் உள்ளிட்ட இடங்களில் இவர்கள் கடந்த 5 தினங்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது 6வது நாளாக இன்று அண்ணா சாலை டிஎம்எஸ் வளாகத்தின் முன்பு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இங்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளி அக்கா அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். அக்கா வணக்கம், என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சு நீங்க போராடிட்டு வரீங்க? வணக்கம் சார், நாங்க பாத்தீங்கன்னா 9 அம்ச கோரிக்கைகளை வெளியிட்டிருக்கோம். அதை வச்சுதான் நாங்க இன்னைக்கு 6வது நாளா எங்களோட போராட்டம் தொடருது. என்னென்ன பாத்தீங்கன்னா, எங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா 4ல் 1% மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு செய்யணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது செய்யல. அப்படி செய்யணும் அப்படின்றது, அது மாதிரி சிறப்பு போட்டித் தேர்வு எங்களுக்காக வைங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, அடுத்தது பாத்தீங்கன்னா டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு, அதுக்கப்புறம் தான் பிஜிடிஆர் முதுகலை ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, அந்த மாதிரியான தேர்வுகளை ஸ்பெஷல், அதாவது சிறப்பு தேர்வா எங்களுக்கு மட்டும் வைங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணிருக்காங்க, டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வுல இருந்து விலக்கு கொடுங்க அப்படின்றத நாங்க கேட்கிறோம். அதுக்கு மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு மாத தொகையான ரூபாய் 1500 5000 ரூபாயா உயர்த்தி தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார். ஐயா, கடந்த 6 நாளா நீங்க சென்னையில போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இது சம்பந்தமா அரசு துறை அதிகாரிகளோ இல்ல அரசியல்வாதிகள் யாராவது உங்ககிட்ட பேசிருக்காங்களா? இன்னைக்கு வரைக்கும் 6வது நாளா இன்னைக்கு தொடருது. இன்னைக்கு வரைக்கும் யாரும் எங்களை கூப்பிட்டு பேசலங்க சார். பேசி இருந்தாங்கன்னா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம் சார். அது மட்டும் இல்லாம 5 பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க சார். அவங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார். அவங்க கவலைக்கிடமா இருக்காங்க. இன்னைக்கு 6வது நாளா உண்ணாவிரதம் இருக்கிறவங்க கவலைக்கிடமா இருக்காங்க சார். ஆனா இப்ப நீங்க 6 நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இதுல காவல்துறை உங்க போராட்டத்தை கலைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணி வராங்க? உங்களை ஏதாவது தாக்குறாங்களா? அவங்க கண்டிப்பா தாக்குதல் நடந்திருக்கு சார். ஃபர்ஸ்ட் கோடம்பாக்கத்தில் நான் போராட்டம் பண்ணோம். அப்ப கோடம்பாக்கத்தில் பண்ணும்போது, எட்மூர்ல பண்ணும்போதும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த லேடிஸ் மகளிர் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தலை முடிய பூச்சி இழுத்துன்னு போயிருக்காங்க, ஷாலு பூச்சி இழுத்துன்னு போயிருக்காங்க. ஏன் கை 2 கை நல்லா இருக்கு, கையை பிடிச்சி வாங்கம்மா அப்படி சொல்லி கூட்டம் போல. ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கயிறு கட்டி இருக்காங்க. நேத்து கயிறு கட்டி இருக்காங்க. யாராவது கழுத்து முறிக்கின்றாக்கா அதுவும் கஷ்டமா இருக்கும். நேத்து ஒரு பையனோட சட்டை அடிச்சு கிழிச்சிட்டாங்க. ஒரு பையனோட போனு காணாம போயிடுச்சு. இதுக்கெல்லாமே போலீஸோட அராஜகம் ரொம்ப கொடுமையா இருந்தது. மணிமாறன், இப்ப பாத்தீங்கன்னா இங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தாங்க 6 நாட்களாக இங்க போராடி வருவதாகவும், இந்த போராட்டத்தை குறித்து எந்த ஒரு அதிகாரியுமே இதுவரைக்கும் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வரல அப்படின்னு சொல்லி இவங்க 6 நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் இவங்க ரொம்ப தாக்குறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் 6வது நாளா டிஎம்எஸ் வளாகத்துல சரியா அண்ணா சாலை முன்பாக இவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இங்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஈடுபட்டு இருக்குது. இந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு அஸ்வின் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மணிமாறன், சென்னையின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக 6வது நாளாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராடிட்டு வராங்க. பல்வேறு அம்ச கோரிக்கைகளை, குறிப்பா 9 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கை. அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். அரசு அதிகாரிகள் இவர்களோடு பேசுவார்கள் என்று நம்பலாம். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி.